Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு உங்களால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று விரைவில் முதல் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். கோவையில் திராவிட மாடலின் இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். 2021 தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல, கொடுக்காத பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டிட்டு உங்கள் முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். திரு பழனிசாமி அவர்களின் ஆட்சியில் செஞ்ச சாதனைகளை இதுபோல் நான் சொன்னது போல பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? அதுவும் இல்லை. 2016 தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதையும் அவர் செய்யல. இந்த லட்சணத்தில் அதிமுகவை பார்த்து நாம தேர்தல் அறிக்கையை காப்பியடிச்சிட்டோம்னு வாய் கூசாம சொல்லுகிறார் திரு பழனிசாமி அவர்கள். திமுக செயல்படுத்தி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம்னு பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒன்று விடாமல் காப்பி அடித்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தோம். அதிமுக ஆட்சி சாதனைகள் திட்டங்கள்னு பட்டியல் போட அவர்கிட்ட எதுவும் இல்லை. இந்த கஷ்டம் பழனிசாமியை விட அவருடைய ஓனருக்கார பாருங்க, முதலாளி பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்னும் அதிகம் இந்த பிரச்சனையில். அவராலையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம்னு எதையும்